ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி நீங்க உங்க பிசினஸ்க்காக இன்ஸ்டாகிராம் பிசினஸ் பேஜ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பிசினஸ் பேஜை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணணும், ஸோ எப்போ நான் மார்க்கெட்டிங் ஸ்டேஜுக்கு போகணும், அதை பத்தி தான் நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் சைடு குறிச்சு ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் என்னோட பிசினஸ் யூஸ் பண்ணோம் அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த ஆக்டிவ் யூசர்ல உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராம் இல்ல அப்படின்னாலும் தயவு செஞ்சு கண்டென்ட் மேக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் உள்ள வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 10 ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்ல போறேன், உங்களோட பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த 10 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் நான் சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம எஃபெக்டிவ் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, நீங்க ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஹை லெவல் பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருந்தாலும் இல்ல ஷூ ஷாப்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருந்தாலும் உங்களால வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் எஃபெக்டிவ் யூஸ் பண்ண ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எப்படி என்னோட பிசினஸ் அக்கௌண்ட் செட் பண்ணணும் அதை உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி உங்க பிசினஸ்க்கு வந்து பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க. அதுதான், வேற எதுவும் பண்ணலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல இருக்கா இல்ல ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா செக் பண்ணுங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்சனல் இருந்தா அதை ப்ரொஃபஷனலா மாத்திருங்க. அவ்வளவுதான் கைஸ். இது மாதிரி உங்க ப்ரொஃபஷனல் மாத்திட்டா உங்களுக்கான பிசினஸ் அக்கௌண்ட் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ பிசினஸ் அக்கௌண்ட் நான் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதான் உங்களுக்கு லைவா காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கண்டென்ட்டை வந்து நீங்க ஒரே ஒரு நீஷ் மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்னா, நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஓரியன்டா இருந்தாலும் சரி, நீங்க டெக்ஸ்டைல் ஓரியன்டா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் ஓரியன்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து டீச்சிங் ஓரியன்டா இருந்தாலும் சரி, இல்ல கோச்சிங் ஓரியன்டா சரி, எந்த பிசினஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நீஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல வந்து கண்டென்ட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ண போறீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டென்ட் மேக் பண்ணுங்க. இதுக்கு வந்து எனக்கு கேமரா வேணும், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிலாம் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போக போக சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன வேல்யூ நீங்க ஆட் பண்ண முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணுங்க. அது வீடியோ மூலமாலும் சரி, போஸ்ட் மூலமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பயோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா ஓகே. இப்போ எனக்கு வந்து என்னோட நீஷ் தெரியும். நான் வந்து இப்போ டெக்ஸ்டைல்ல இருக்கேன். ஸோ என்னோட நீஷ் வந்து தெரியும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் தெரியும். எனக்கு கண்டென்ட் ரெடியா இருக்கு. இப்போ என்னோட பிசினஸ் அப்படின்னா என்ன மாதிரி செட் பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ தான் கைஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் பயோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம் பயோல நீங்க 3 மென்ஷன் பண்ணணும். அதாவது நீங்க என்ன மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் ஹெல்ப் பண்ண போறீங்க, பிளஸ் வந்து உங்களோட ட்ரஸ்ட் பில்டிங், அங்க என்ன நீங்க ட்ரஸ்ட் கொடுக்க போறீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ட்ரஸ்ட் என்ன, பிளஸ் கால் டு ஆக்ஷன். ஸோ இதை லைவா உங்களுக்கு காட்டுனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். இது வந்து நான் ரெகுலரா எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு எனக்கு பிடிச்சவங்க மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பயோனா இப்படிதான் செட் பண்ணும். ஸோ உங்களோட நேம், இது வந்து உங்களோட யூசர் நேம். ஸோ யூசர் நேம் நம்ம நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம், உங்களோட பிசினஸ் நேம் எது வேணா வச்சுக்கலாம். ஸோ உங்களோட யூசர் நேம் பக்கத்துல நீங்க யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ என்னோட நேம் வந்து மணின்னு வச்சுக்கலாம். நான் வந்து மார்க்கெட்டிங் கான்சல்டர் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ இந்த மாதிரி நான் பக்கத்துல மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ ஏன்னா எல்லாருமே நீங்க பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்டா நீங்க என்ன உங்களோட நேமும் அதோட நீங்க என்ன சொல்லி தரீங்க, ஆக்சுவலா என்ன கைட் பண்ண போறீங்க, இது உங்க பிசினஸ் நேம் டைரக்டா உங்க பிசினஸ் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன செகண்ட் வந்து யூஎஸ்பி பாயிண்ட், அதாவது நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க. இவர் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து பர்சனல் க்ரோத்தும் அண்ட் பிசினஸ் பத்தி சொல்லி தராரு. அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லி தர போறீங்க, உங்களோட யூனிக் பாயிண்ட், அதாவது யூஎஸ்பி பாயிண்ட் என்ன, அதை வந்து நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லைன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுதான் வந்து சொல்ற ஃபர்ஸ்ட் லைன். நீங்க வந்து என்ன மாதிரி ஹெல்ப் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பண்ண போறீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணும். செகண்ட், ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். இவர் வந்து ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி 4 lakhs மெம்பர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ட்ரைன் பண்ணிருக்காரு. இதே மாதிரி உங்ககிட்ட வந்து கூகுள் ரிவ்யூஸ் இருக்கும், இல்ல உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கவுண்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸோ இல்ல உங்ககிட்ட கூகுள் ரிவ்யூஸோ இல்ல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ அங்க மென்ஷன் பண்ணுங்க. இது ஏன் அதை மென்ஷன் பண்ண சொல்றா, உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இல்ல உங்ககிட்ட டெஸ்டிமோல்ஸ் இருக்கும், அந்த டெஸ்டிமோல்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரைன்டு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆல்ரெடி சர்வீஸ்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பரை போட்டு மென்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே இவர் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் பில்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன கைட் பண்ண போறீங்க அந்த பாயிண்ட்.
தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு கால் டு ஆக்ஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இல்ல கீழே வந்து நம்மளோட வெப்சைட் லிங்கோ இல்ல கான்டாக்ட் ஃபார்மோ கொடுப்போம். சோ மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட மூணாவது பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா கால் டு ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன கைட் பண்ண போறேன், நான் யாரோட என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட யூஎஸ்பி பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண போறேன். செகண்ட் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ண போறேன். தேர்ட் வந்து ஒரு கால் டு ஆக்ஷனோட மேக் பண்ண போறேன். சோ இந்த மூணு தான் கண்டிப்பா உங்க பயோல இருக்கணும். பிகாஸ் இது பண்ணும்போது என்ன நடக்குது, உங்க மேல ட்ரஸ்டும் பில்ட் ஆடும், நீங்க என்ன சொல்லி தர போறீங்கன்னு தெரிஞ்சிடும். பிளஸ் வந்து உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதுதான் வந்து உங்களோட பயோ செட் பண்ற முக்கியமான ஃபார்முலா. சோ இதை நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஹைலைட். இங்க ஸ்டோரி ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றதே இல்ல. சோ நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி ஹைலைட் பண்ணுங்க. நீங்க உங்க பிசினஸ் மென்ஷன் பண்ணிட்டீங்க, பயோ கரெக்டா செட் பண்ணிட்டீங்க, ஸ்டோரியில ஹைலைட் பண்ணும். இங்க ஸ்டோரினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் வந்து ஸ்டோரி ஹைலைட். சோ உங்களோட பயோ செக்ஷன்ல மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களோட ஸ்டோரி ஹைலைட். இந்த மாதிரி யூனிக்னஸா நீங்க தெரியணும். அதாவது உங்க பிராண்டிங் கலர், உங்க லோகோ கலர் பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரி ஹைலைட்டை கிரியேட் பண்ணுங்க. இவர் எப்படி கிரியேட் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா இவரோட பிராண்டிங் கலர் வந்து எல்லோ. சோ எல்லோ பேஸ் பண்ணி இவர் வந்து அவர் ஸ்டோரி ஹைலைட் மேக் பண்ணிருக்காரு. இது வந்து நான் என்ன மாதிரி ஸ்டோரி ஹைலைட் வைக்கணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஹூ யூ ஆர். சோ நீங்க யாருன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஹைலைட் வைக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட பெஸ்ட் ஒர்க், அதாவது உங்களோட பெஸ்ட் ஒர்க் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, அது மாதிரி ஒரு ஸ்டோரி ஹைலைட் வைக்கணும். அப்புறம் உங்களோட பெஸ்ட் கண்டென்ட், அதாவது நீங்க இப்ப நீங்க கைட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது எது உங்களோட அதிகமா ரீச் ஆயிருக்கும் அந்த கண்டென்ட் நீங்க பிளேஸ் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து லீட் மேக்னெட், உங்களோட டெஸ்டிமோனியலோ சம்திங் ஏதாச்சும் ஆட் பண்ணுங்க. அப்புறம் லீட் மேக்னெட் அங்கிருந்து எங்க டைவர்ட் பண்ணும். சோ இந்த 4 வந்து கம்பல்சரி உங்களோட ஸ்டோரி லைட்ல இருக்கணும். சோ அந்த ஸ்டோரி லைட் வந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊ யார் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க, நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் கண்டென்ட் நீங்க போடுங்க. அப்புறம் உங்களோட பெஸ்ட் டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க போடுங்க. ஜஸ்ட் இதை பார்த்தா ஜஸ்ட் அது ரோல் ஆகும். சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த மாதிரி நீங்க வந்து இதை பத்தி நான் போட்டிருக்கேன் பார்த்தா அவரை பத்தி யார் போட்டிருக்கா, அவர் எங்கெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்காரு, சோ அவரோட சோ ஒரு டெஸ்டிமோனியல் பத்தி ஃபுல்லா போட்டிருக்காரு. சோ அவர் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் லிஸ்ட் ஆயிருக்காரு. சோ இதான் என்னோட தேர்ட் பாயிண்டா இருக்கும். சோ கண்டிப்பா ஸ்டோரியை ரொம்ப ஹைலைட் பண்ணுங்க. அடுத்து வாட் டைப் ஆஃப் கண்டென்ட் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய டைப் ஆஃப் கண்டென்ட் போடலாம், ரீல்ஸ் போடலாம். சோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பேச கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்டோரி லைவ் பேசலாம். அப்படின்னா போஸ்ட் கூட நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்டே இல்லைன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணா கூட நீங்க கரோசலா யூஸ் பண்ணுங்க. அது என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் பாருங்க. ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறது, 5 செக்லிஸ்ட் கொடுக்குறது, 5 பெயின் பாயிண்ட் சொல்றது, இந்த மாதிரி போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரீல்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரீல்ஸ் தான் மேக் பண்ணும். சோ நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியா இருக்குன்னா நீங்க போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ லைவ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டோரி வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டோரி நம்ம எஃபெக்டிவ் யூஸ் பண்ண போனா சோ அங்க இருந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம் டைவர்ட் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ். சோ இங்க வந்து ஸ்டோரியில வந்து அதுக்கான லிங்கை கொடுத்து அங்க நீங்க டைவர்ட் பண்ணலாம், ரீடைரக்ட் பண்ணலாம். சோ அதுக்காக நீங்க ஸ்டோரி வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி 4 கண்டென்ட் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரி யூஸ் பண்ணலாம், லைவ் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம். போஸ்ட்டை பொறுத்து நான் கரோசோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன், வேற எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்டிங் ஷெட்யூல். சோ நான் ஸ்டோரினா எத்தனை போடலாம், அப்புறம் வந்து கரோசோல எத்தனை போடலாம், சோ அப்புறம் வந்து லைவ்ல எத்தனை போடலாம்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கரோசோல போடுறதா நான் வீக்லி ஒரே ஒரு கரோசோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ அதுலயும் வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லைவ், வீக்லி ஒரு லைவ் கண்டிப்பா போங்க. சோ உங்க கஸ்டமர்ஸோட டவுட்ஸ் நீங்க லைவ்ல கிளியர் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்ஷன் அதிகமா தான் உங்களோட அக்கௌண்டோட பூஸ்ட் வேல்யூ லெவல் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து வீக்லி, அதாவது டெய்லி ட்வைஸ் போடுங்க. ஸோ மார்னிங் வந்து ஈவினிங் வந்து அந்த மாதிரி போடுங்க. அப்புறம் ரீல்ஸ் வந்து ஒரு வீக்லி வந்து 8 to 7 போடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 வரைக்கும் போடலாம். நீங்க வந்து என்னோட டெய்லி ஒன்று போட பெட்டரா இருக்கும். என்னோட சஜஷன் வந்து டெய்லி ஒன்று போடுங்க. ஸ்டோரி வந்து டெய்லி 2 போடுங்க. வீக்லி ஒரு லைவ் போங்க. அப்புறம் ஒரு கரெக்ஷன் போஸ்ட் கண்டிப்பா போடுங்க. இதுதான் என்ன பெஸ்ட் டைம் போஸ்ட்டுங்க. இது வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல போஸ்ட் பண்ணாலும் எனக்கு ரீச் கிடைக்கும். அதெல்லாம் காசு இல்லை கைஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணல. ஃபர்ஸ்ட் நீங்க டைம் ட்ரை பண்றது அந்த 8 AM to 9 AM அந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களோட காம்படிட்டர் யாருன்னு பாருங்க. அந்த காம்படிட்டர் அவர் என்ன மாதிரிலாம் அவரோட என்கேஜ்மெண்ட் பாருங்க. ரொம்ப ஹை என்கேஜ்மெண்ட் இருக்குன்னா அவர் எந்த மாதிரி டைம்ல போஸ்ட் பண்ணலாம் செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டைம்ல நீங்களும் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க நான் பண்ண போறது ஃபர்ஸ்ட் 8 AM to 9 AM ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இல்லை காம்படிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க என்ன டைம்ல போறோம் அதை நம்ம போஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா அல்காரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நடுவில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டான்ஸ் போறது, பாட்டு போறது இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்க பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா அதை தான் நீங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு நிஷ் ஃபாலோ பண்ணுங்க. அந்த நிஷ்ல வந்து நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதுல என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அதை நீங்க ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் இப்போ வந்து அல்காரிதம் படி நீங்க உங்களோட நிஷ் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சிடும். ஸோ நீங்க உங்களோட நிஷ் இதுதான் சொல்லிட்டு பட் சேம் டைம் நீங்க பேரலா இன்னொன்னு ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணா உங்களோட காம்படிட்டரோ இல்ல நீங்க வந்து உங்க பிசினஸ் லெவல்டான ரீல்ஸ் ஏதாச்சும் வந்தா அங்க போயிட்டு அதுக்கான
அந்த ரிலவெண்டான ரீல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்னா ஐ அக்ரி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஒரு இது கொடுக்குற மாதிரி, ஒரு கிராட்டிடியூட் பண்ற மாதிரி. ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி, ஸோ இந்த போஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க கிராட்டிடியூட் கொடுத்து நீங்க ஆட் பண்ணுங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேன் ஃபிஷிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணும்போது என்னன்னா உங்களோட கமெண்ட் பார்த்து அவங்களும் உங்களை யாருன்னு சொல்லி செக் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுக்குற கமெண்ட் அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து அவங்க உங்ககிட்ட வருவாங்க, அவங்க ஃபாலோவர்ஸும் உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கேப்ஷன். கேப்ஷன் தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு ரொம்ப டவுட். இங்க நான் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுமா, ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுமா, ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுமா. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டாக்ஸ்ன்றது இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாருமே சொல்லலாம் நீங்க ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தா மில்லியன் வியூஸ் தான் போகுது. அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் 2 இல்ல 3 ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம வந்து பிசினஸ் ப்ரொஃபைல்ஸ். ஸோ நம்ம கண்டிப்பா ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட கேப்ஷன் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கீவேர்ட் பேஸ் பண்ணியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்னோட நீஷ் தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணா கீவேர்ட்ஸ், இதை பேஸ் பண்ணா வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிலவெண்டான கீவேர்ட்ஸ்க்கான அந்த ரிலவெண்ட் வீடியோக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் என்னோட கேப்ஷன்ல ஆட் பண்ணுவேன். ஸோ அது கண்டிப்பா என்னோட கீவேர்ட்ஸ் வந்து என்னோட கேப்ஷன்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிடிஏ. சிடிஏ வந்து கம்பல்சரி ஃபார் டிஎம் ஃபார் மோர் டீடைல்ஸ் ஃபாலோ மீன்னு சொல்லி கொடுக்கலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஎம் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இங்க நம்ம டைரக்டா லிங்க் கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஎம் சொல்லி கொடுக்கலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஃபாலோ மீன் கொடுக்கலாம். அப்படின்னா லிங்க் இன் பயோ. இதுதான் வந்து நம்ம இங்க சிடிஏவா கொடுக்கணும். கண்டிப்பா சிடிஏ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டாக்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 5 to 15 ஹேஷ்டாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்க எந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது கண்டிப்பா உங்க பிசினஸ் லெவல் ஹேஷ்டாக்ஸ் மட்டும் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் பண்றேன்னா, ஸோ என்னோட ஹேஷ்டாக் எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ நான் பிசினஸ் கொடுத்தா என்ன மாதிரி மில்லியன் கணக்கான மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் பிசினஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுப்பேன். அப்புறம் வந்து பார்த்தா லாங் டேர்ம் கொடுப்பேன், ஷார்ட் டேர்ம் கொடுப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்றது மொத்தம் 5 to 15 கீவேர்ட்ஸ் ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஹேஷ்டாக்ஸ்ல 5 வந்து என்னோட வீடியோக்கு ரிலவெண்ட் ஆகும். மீதி 5 வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் ஹேஷ்டாக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பத்தி இன்ஸ்டாகிராம் ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இவர் இந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுறாரு, இவரோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆடியன்ஸ்க்கு அது ஷோ பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அளவு என்கேஜ்மெண்ட் இருக்கும். இதை நான் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுங்க, மினிமம் ஒரு 2 months ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டா போதும், உங்க பிசினஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அதாவது யூசர்ஸ் வந்து உங்களுக்கான யூசர்ஸ் வந்துருவாங்க. அந்த யூசர்ஸ் வச்சு நீங்க எப்படி உங்களுக்கு பிசினஸ் ஸ்கேல் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாவே ஓரளவு உங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேஷன் செக்ஷனுக்குள்ள வாங்க. ஆட்டோமேஷன் செக்ஷன் என்னன்னா உங்களுக்கு அதிகமா டிஎம் வர ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அதிகமா ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆட்டோமேஷன் செட் பண்ணுங்க. ஃப்ரீ ஆட்டோமேஷன் செட் பண்ணி அந்த டிஎம் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணுங்க, உங்களோட கிளைண்டா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டிஎம் எப்படி உங்களோட கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணலாம், கிளைண்டா கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் யோசிக்கலாம். ஸோ இது நிறைய டூல் இருக்கு, நாமளே இதை பத்தி நிறைய பேசிருக்கோம். அதுல ஏதாச்சும் ஒரு டூல் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க மார்க்கெட்டிங்குள்ளே வரணும். ஸோ இங்க மார்க்கெட்டிங் வந்து எடுத்தோட மார்க்கெட்டிங் போலாம், தப்பே இல்லை. ஸோ மார்க்கெட்டிங் போகும்போது என்ன நடக்கும், உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரங்க, உங்களோட ப்ரொஃபைல் எம்டியா இருந்தா ஸோ அவங்க இது யாரோ புதுசா கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஃபாலோவர்ஸ்க்கான ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்க, உங்களுக்கான கிளைண்ட்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஸோ இங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வைடான ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அப்புறம் அதை அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிசினஸ் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கைஸ், நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ண போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதாவது உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட்டை நீங்க ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்ல சப்போர்ட் தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.